Hey my girlies எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் ஃபைன் அண்ட் குட். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைப்டையும் ஆ தட்டிடுவீங்க எனக்கு தெரியும். அப்படியே வந்து பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க. நீங்கள்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வீடியோ போய் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ இஃப் இட் இஸ் குட் நல்லா இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இஃப் இட் இஸ் பேட் இந்த குட் வே வீடியோ வந்து இது மாற்றிக்கோங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அதுவுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய க்ரோத்துக்கு. அண்ட் ஆல்சோ என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பயோ எல்லாத்துலேயும் இருக்குது. அண்ட் ஆல்சோ என்னோடய டெலிகிராம் அக்கௌண்ட்டும் டிஸ்கிரிப்ஷன் பயோவில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணியிருப்பீங்க ஏனோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான் பெட்ரூமில் நின்றுட்டு பெட் கவர்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களை யாரோ பின்னாடி இருந்து வந்து ஹக் பண்ணுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா ஜேகே தான் க்யூட்டாக சிரிச்சுட்டு அப்படியே பெட்டில் உங்களை தள்ளுறான். அப்படியே உங்கள் மேலே வந்துட்டு எதுக்கிட்டே இதை போட்டு மாற்றிட்டுருக்க, எப்படியும் பாரு இப்போ நம்ம அதை கலைக்க தான் போகிறோம், அதுக்கு எதுக்கு தினமும் இதை மாத்துற? ஏங்க எந்திரிங்கங்க, சும்மா ஃபஸ்ட்டு எனக்கு டயர்டாக இருக்குது, இன்றைக்கெலாம் எதுவும் வேண்டாம். எது வேண்டாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்றைக்கி தான் எனக்கு வேணும். ஐயோ ஆஃபீஸில் எவ்வளோ வேலைன்ற, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்றைக்கி எனக்கு வேணும். ஏங்க எனக்கு டயர்டாக இருக்குங்க. அதுக்கு நான் என்னடி பண்ணுறது? எப்போ பார்த்தாலும் வீட்டில் தானே இருக்க, உனக்கே எதுக்கு டயர்ட் ஆகுது? வீட்டில் இருக்கேண்ணா? யார் பாத்திரம் வளர்க்குறது, யார் வீடெல்லாம் கூட்டி துடைக்கிறது, யார் தினமும் உங்கள் துணியெல்லாம் அயர்ன் பண்ணுறது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காய போடுறது, உங்களுக்கு 3 நேரம் சமைக்கிறது, அதெல்லாம் யார்? ஐயோ சரி 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 எல்லாம் நீ தான். ஆனால் என்னடி ஒரு மணி நேரம் அதுக்கு இப்படி சலிச்சுக்கிற, வாடி அப்படின்ட்டு அப்படியே பெட்டில் உங்களை ஸ்ட்ரைட்டாக படுக்க வைக்கிறான். ஏங்க காலையில் பண்ணலாங்க, டயர்டாக இருக்குது, தூங்குறேனே. சரி தூங்கு, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு கோச்சிட்டு வெளியே போகிறான். ஜிகே என்ன, சரி வாங்க பண்ணிக்கோங்க அப்படின்னதும் சிரிச்சுட்டே வந்து திரும்ப உங்கள் மேலே படுக்கிறான். அப்படியே அவனோட கை உங்கள் ஹிப்புக்கு போகுது. ஹிப்பை போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் தடவைன்னு தடவிட்டுருக்கான். நீங்கள் கண்ணை மூடி அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. அவங்க எக்ஸ்ப்ரெஷனை பார்த்துட்டு அவனுக்கே யோசிச்சுக்கிறான். அப்பா ஃபார்முக்கு வந்துட்டா, இதுக்கு மேலே என்ன வேணால் கேட்டால் பண்ணுவா, அப்படியே நல்லா வேணுமோ வாங்கிக்கோடா அப்படின்னு அவன் இப்போ பெட்டில் படுத்துட்டு, இங்கே பாரு என்ன. நீங்கள் அப்போ கண்ணை ஓப்பன் பண்ணி அவனை பார்க்குறீங்க. என்னங்க? நீ பண்ணு வா அப்படின்ட்டு அவனோட பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறான். அப்போ நீங்கள் எந்திரிச்சு உட்காடுறீங்க, அவனை அப்படியே பார்க்குறீங்க. அப்போ அவன் அப்படியே நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு அப்படியே உங்கள் ஹெட்டை பிடிச்சி கீழே அப்படியே போகிறான். நீங்களும் கொஞ்சம் ஹெஸ்டேட் ஆகிட்டு அப்படியே பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க அவனோட இதை உங்கள் மவுத்தில். அப்போ அவன் உங்கள் ஹேரை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பெட்டில் சாஞ்சு பயங்கரமாக மோன் பண்ணிகிட்ருக்கான். எப்படியோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே ஃபுல்லாக வேர்த்து போய் ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்கள் அப்போ அவனை பயந்து போய் பார்க்குறீங்க. எங்க ஸ்லோவாங்க, சரி ஸ்லோவாக தான் பண்ணுறேன், சாரி அப்படின்னு இப்போது உங்கள் பேண்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் காலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே வந்து படுக்கிறான். அப்படியே மெதுவாக இன்செர்ட் பண்ணுறான். அவனோட ஃபேஸ் உங்கள் நெக்கில் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹெவியாக ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே இன்செர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே அவனோட கை உங்கள் ஷர்ட்டுக்கு போகுது. அப்படியே ஒரு பட்டனாக ரிமூவ் பண்ணுற இடத்துலலாம் ஒரு கிஸ்ஸாக கொடுத்துட்டு உங்கள் ஷர்ட்டை தூக்கி போட்டுட்டு அப்படியே உங்கள் இதில் அவனோட மவுத்தை வச்சு அப்படியே பைட் பண்ணுறான். அப்போ நீங்கள் அவனோட ஹேரை அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணுறீங்க. தென் எப்படியோ ஒரு 1/2 hour ஸ்கிப் ஆகுது. ஜேகே ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு உங்களை விடுறாரு. அவர் ஹெவியாக ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. நீங்கள் ஒன்றுமே போடாமல் மூச்சு வாங்கிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க.
அப்போ ஜேகே ஒரு பிளாங்கெட் எடுத்து உங்களை அப்படியே போத்திட்டு உங்களை கிட்ட இழுத்து டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்பா இப்போ தாண்டி ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. சரி ஜேகே அப்படின்னு அப்படியே அவனோட தலையை கோதி விடுறீங்க. அவன் அப்படியே மெதுவாக கண்ணை மூடுறான். அப்படியே அவனோட ஃபேஸ் அவங்க நெக்கில் வச்சுட்டு அப்படியே தூங்க ட்ரை பண்ணுறான். அப்போ சடனாக எந்திரிச்சு உட்காந்துட்டு உங்களையும் உட்கார வைக்கிறான். என்னங்க தூங்கலையா? இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லணுன்னே நினச்சேன்டி, மறந்து போச்சு. அது நான் சொன்னேன்ல என்னோடய மேனேஜருக்கு, அவர் குழந்த பிறந்திருக்குடி, இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். ஐயோ குழந்த அவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா? அந்த குழந்தை என் கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை தெரியுமா? எனக்கு அப்படியே நம்மளுக்கு ஒரு குழந்த இருந்தால் எப்படி இருக்கும்னு இருந்துச்சு. நம்ம சீக்கிரம் பெற்றுக்கலாம் சரியா? சரி சீக்கிரம் பெற்றுக்கலாம் கண்டிப்பாக. இப்போ வாங்க தூங்குங்க அப்படின்னு திரும்ப ஜேகேவை படுக்க வச்சுட்டு அப்படியே அவனோட தலையை மெதுவாக கோதி விட்டுட்ருக்கீங்க அவன் முடிய. அவனும் நல்லா தூங்கிடுறான் அவங்க மேலே படுத்து. தென் எப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் நீங்கள் கிச்சனில் நின்று சமைச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் மதர்ல கிச்சனுக்குள்ளே வராங்க. வந்தவங்க பாத்திரத்தை போட்டு உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, ஆனால் எதுவும் சொல்லலை, அப்படியே சமைக்க கண்டினியூ பண்ணிடுறீங்க. அப்போ அவங்க ஏண்டி நான் இங்கே ஒருத்தி கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னு கூட கேட்க மாட்டியா? நீங்கள் என்ன கத்திக்கிட்டா இருந்தீங்க? பாத்திரத்தை தானே போட்டு உருட்டிகிட்டு இருந்தீங்க, என்ன நான் கேட்குறது? இங்கே பாரு, நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? சொன்னால் தான் புரியும், சொல்லுங்கள். இங்கே பாரு, ஒழுங்காக விளாடாமல் என்கிட்ட பேசு. காலங்காத்தால் என்ன டென்ஷன் ஏற்றாத. நீங்கள் தான் அத்தை என்ன டென்ஷன் ஏற்றிட்டுருக்கீங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பையனுக்கு விதவிதமாக பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுமாம்மா. எத்தனைன்னா பாருங்கள், ஜிம்முக்கு போகிறாங்கன்னு அது இதுன்னு. காலங்காத்தால் நீங்கள் என்ன கடுப்பேற்றாதீங்க. நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேம்மா. சொல்லுங்க அத்தை என்ன அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்கள பார்க்குறீங்க. அப்போ அவங்க, உனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போதுவன், இன்னும் குழந்தை எதுவும் பெற்றுக்கலான்னு ஐடியாவில் இல்லையா? நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறது? 2 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு மட்டும் இருந்தால் போதுமா? போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்க வேண்டாமா என்னென்னு? 2 வருஷம் ஆகுதுல்ல. சரி போய் பார்க்குறேன். நான் போகிறேன்னு தானே சொல்லியிருந்தேன். போகிறேன்னு சொன்னேன். எப்போ சொன்னேன்? 4 மாதம் முன்னாடி சொன்னேன். இன்னும் போகல. எல்லோரும் கேட்குறாங்க வயன், என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. சரி நான் போகிறேன். இன்றைக்கி வேணால் போகலாமா நீங்களும் நானும்? சரி போகலாம், நீயும் நானும் போகலாம், கிளம்பு சரியா? சரி அப்படின்னு நீங்கள் சமைக்க கண்டினியூ பண்ணிடுறீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து ரூமுக்கு காஃபி எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா ஜேகே இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நைட்டெல்லாம் முழிச்சு கிடக்க வேண்டியது, அப்புறம் காலையிலானா இப்படி தூங்க வேண்டியது. நானாவது மத்தியானம் தூங்குவேன், ஆனால் இந்த பையன் எப்படி தூங்கிட்டு இருக்க பாரு. இப்போ ஆஃபீஸ்க்கு வர லேட் ஆகுது, என்ன எழுப்பலைன்னா அப்புறம் என்ன கத்துறது, ஏண்டி எழுப்பலன்னு. இப்போ எழுப்பினா மட்டும் அப்படியே எந்திரிச்சு கிழிக்கிற மாதிரி. ஜேகே எங்க எந்திரிங்க, டைம் ஆச்சு, ஆஃபீஸ்க்கு போக வேண்டாமா? 10 மினிட்ஸ் டி, தூக்கமாக வருது. ஆல்ரெடி மணி 8:45 ஆச்சு. எது 8:45 ஆச்சா? எழுப்ப வேண்டியது தானே. எப்போ இருந்து எழுப்பிட்டு இருக்கேன், இந்தாங்க காஃபி குடிச்சிட்டு எந்திரிச்சு கிளம்பி போங்க அப்படின்னு அங்கேருந்து போகிறீங்க. அப்போ ஜேகே காஃபி டம்ளரை உடனே கீழே வச்சுட்டு உங்களை திரும்ப பெட்டில் பிடிச்சி இழுக்கிறாரு. மார்னிங் கிஸ். ஐயோ இன்னும் ப்ரஷ்ஷே பண்ணல, நாளாக தரமாட்டேன். ரொம்ப பண்ணாத, நேற்று அந்த வேலைலாம் பண்ண, இப்போ என்ன ப்ரஷ் பண்ணாமல் ஒரு கிஸ் கொடுக்க மாட்டியா? தரமாட்டேன். என்ன கொழுப்பம் உனக்கு அப்படின்ட்டு அப்படியே அவரோட லிப்ஸை அவங்க லிப்ஸில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு ஜேகேவை கிஸ் பேக் பண்ணுறீங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு சரி போதும் போங்க போய் குளிங்க, டைம் ஆகுது பாருங்கள் அப்படின்னதும் ஜேகேவும் அங்கேருந்து எந்திரிச்சு போய் குளிக்க போயிடுறாரு. ஜேகே கரெக்டாக குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது நீங்கள் கிளம்பி நிற்கிறீங்க. அவர் அப்போ உங்களை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. எங்கே கிளம்பி நிற்கிற காலங்காத்திலே, எங்கேயாவது போறியா என்ன? ஆமாங்க, ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டல் போறியா? எதுக்கு, என்னாச்சு? நல்லா தானே இருந்தா? அது வந்து அத்தைக்கு முட்டி வலி, அதனால நானும் அவங்களுக்கு போகிறோம். முட்டி வலியா? எங்கள் அம்மா அப்படிலாம் அதுவும் சொல்லலையே, என்னாச்சு அப்படின்னு ஜேகே போகிறாரு. அப்போ நீங்கள் பயந்துட்டு ஜேகே ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க.
அப்போது ஜேகேயோட அம்மா சோஃபாவில் நல்லா உட்காந்துருக்காங்க. அப்போ ஜேகே அவங்கள திரும்ப அப்படியே பார்க்குறாரு. ஏய் நல்லா தானடி இருக்காங்க, அவங்களுக்கு என்னடி முட்டி வலி? ஜேகே அவங்களுக்கு முட்டி வலி தான். அத்தை உங்களுக்கு முட்டி வலி தானே, நம்ம அதுக்கு தானே ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஆ எனக்கு முட்டி வலியா? இல்லையே. ஆ ஆமாம் ஆமாம், எனக்கு முட்டி வலி. என்ன நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க, என்னாச்சு? அம்மா நிஜமாக உனக்கு முட்டி வலியா? ஆமாண்டா 2 நாளாக ஒரே முட்டி வலி, நானும் அவளும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோம். ஆ சரி ஓகே, நான் வேணால் கூப்பிட்டு போட்டுமா? ஆஃபீஸ் லீவ் போட்டுடுறேன். டேய் அதெல்லாம் எதுக்கு லீவ் போட்டு, நீ போ, அவளும் நானும் போயிட்டு வரோம். அப்படியே ஜேகே உங்களை திரும்பி பார்க்குறாரு. ஆமாங்க, நானும் அத்தையும் போயிட்டு வரோம், நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க, டைம் ஆச்சு பாருங்கள். ஏய் இன்னும் சாப்பிடவே இல்லைடி, சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு டைனிங் டேபிளில் போய் உட்கார்றாரு. நீங்களும் ஜேகேக்கு அப்படியே பதட்டமாக சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஏய் ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா என்ன? இல்லைங்க, நான் எதுக்கு மறைக்கிறேன்? அப்படியே இப்படி ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுற? ஒன்றும் இல்லைங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. சரி, எதுவும் மறைக்காமல் இருந்தால் சரி, கண்டுபிடிச்சிட்டேன்னு வை, அவ்வளோதான் நீ அப்படின்னு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. தென் இப்படியே கொஞ்ச நேரம் கழித்து நீங்களும் உங்கள் அத்தையும் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஜேகே ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அங்கே போனதும் அவங்க சில பல ஸ்கேன்லாம் உங்களை எடுக்க சொல்கிறாங்க, நீங்களும் எடுக்கிறீங்க. தென் இப்படியே கொஞ்ச நேரம் கழித்து டாக்டரை பார்க்க போகிறீங்க. அப்போது அந்த டாக்டர் உங்களையும் உங்கள் மதர்-இன்-லாவையும் உட்கார வச்சுட்டு, ஓகே ஒன் தட் யூ கேன்ட் பி கெட் ப்ரெக்னென்ட்மா. நான் சுற்றி வளைச்சி எதையும் பேச விரும்பல. அது உன்னோட யூட்ரஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, உன்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஐ எம் ரியலி சாரி டு சே திஸ் அப்படின்னதும் உங்கள் மதர்-இன்-லா ரொம்ப ஷாக்காக உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் டாக்டரை அதை விட ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. அது டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு சுத்தமாக புரியல. என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதா? ஆமாம்மா, நிறையா ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தோம், உன்னோட யூட்ரஸ் ரொம்ப வீக்காக இருக்குமா, அதனால் அவனால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. பட் ஈவன் த்ரோ நீங்கள் அதையும் மீறி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது உனக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ வி கேன்ட் டூ எனிதிங். அப்போ நீங்கள் அங்கேருந்து அழுதுகிட்டே வெளியே எழுந்திரிச்சு போயிடுறீங்க. உங்கள் மதர்-இன்-லா அவங்களுமே அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. தென் இப்படியே 2 பேரும் வீட்டுக்கு போகிறீங்க. அப்போது உங்கள் மதர்-இன்-லா உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க. நீங்கள் ரொம்ப சேடாக உங்கள் கண்ணெல்லாம் வீங்கி போய் அழுது அப்படியே சோஃபாவில் சாஞ்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. நான் சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்காதடி. நீ ஒரு நல்ல மருமக தான், எனக்கு தெரியும். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. ஆனால் ஜேகேக்கு குழந்தைங்கன்னா எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. அதனால் நீ அவனை விட்டுட்டு போயிடுவான். நாங்கள் வேறு ஏதாவது பொண்ணாக பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். உனக்கு புரியுதில்ல, அவன் ஒத்துக்க மாட்டான் இதுக்கெல்லாம். ஆனால் இந்த விஷயத்த மறைச்சிட்டு அவன்கிட்ட நீ டைவர்ஸ் வேணும்னு கேட்டு போயிடுடி ப்ளீஸ். அவனோட வாழ்க்கையவே அழிச்சிடாத வயன். அப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லாமல் அவங்கள பார்த்துட்டு ரூம்குள்ளே எழுந்திரிச்சு போயிடுறீங்க. தென் இப்படியே ஈவினிங் ஆகுது. ஜேகேவும் ஆஃபீஸ் விட்டு வராரு. வந்தவர் வீடே அமைதியாக இருக்குன்ட்டு ரூம்குள்ளே வராரு. நீங்கள் அப்போ முழிச்சுட்டே ஒரு மாதிரி சேடாக படுத்துருக்கீங்க. ஜேகேக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் அழுதுருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவர் அப்படியே உங்ககிட்ட வராரு. உங்கள் ஷோல்டர் மேலே கை வைக்கிறாரு. அப்போ நீங்கள் ஜேகேவை ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு 2ம் வீங்கி போயிருக்கு. அப்போ ஜேகே, என்னாச்சு, எதுக்கு இப்படி அழுதுட்டு படுத்துருக்க? என்ன எந்திரிச்சு உட்காரு அப்படின்னு உங்களை உட்கார வைக்கிறாரு. இப்போ நீங்கள் ஜேகேவை பார்க்கவே மாட்டீங்க. என்னடி என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கு நீ? என்னாச்சு? அது எனக்கும் அத்தைக்கும் சண்டை, அதனால். ஐயோ சண்டையா? நினச்சேன் இதான் நடந்திருக்கும்னு. காலையில் 2 பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் ஒன்றா போகிறேன்னு நினப்பவே எனக்கு தெரியும் சண்டை போடுவீங்கன்னு. எதுக்கு சண்டை? அது நான் காஃபி போடல, அந்த சண்டை. அந்த அம்மாவுக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரியாது. சரி விடு, அம்மா தானே, அதுக்கு எதுக்கு அழுகிற, வா அப்படின்னு உங்களை ஹக் பண்ணுறாரு. ஆனால் ஜேகேவை நீங்கள் பேக்கப் பண்ணவே இல்லை. இப்போ ஜேகே இன்னும் டைட்டாக உங்களை ஹக் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் உங்கள் ஃபேஸை ஜேகேவோட நெக்கில் வச்சுட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ ஜேகே,
எதுக்குடி இதுக்கா அழுகிற? நீ அழமாட்டியே எப்பவும், இதுக்கெல்லாம் எதுக்குடி அழுகிற? என்னாச்சு? என்னமாச்சு உனக்கு? சொல்லு. ஒன்றும் இல்லை, நான் கொஞ்ச நேரம் இப்படி படுத்துக்கிறேன் அப்படின்னு ஜேகே மேலே அப்படியே படுத்துருக்கீங்க. ஜேகேவும் அப்படியே உங்களை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. தென் எப்படியே டே ஸ்கிப் ஆகுது. ஒரு நாள் நீங்கள் சோஃபாவில் உட்காந்து துணி மடித்து வச்சிட்ருப்பீங்க. அப்போ ஜேகே உங்கள் மடியில் வந்து படுக்கிறாரு. நீங்கள் ஜேகேவை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு துணி மடிக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ எதுக்கு எங்கிட்ட இப்போலாம் பேசவே மாட்டேற? நல்லா தானே இருந்த? ஒன்றும் இல்லை, எந்திரிங்க. எதுக்கு நான் எந்திரிக்கணும்? என்னால் எந்திரிக்க முடியாது. நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேற? அதுக்கு ரீசன் சொல்லு. நான் எப்போ உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கேன். அதான் பேசுகிற, ஆனால் ஒழுங்காக பேச மாட்டேற. நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தில்ல அன்றைக்கி, அதுலேருந்து நீ ஆள் சரியே இல்லை. ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு கேட்டாலும் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேற. உனக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்த? நான் நல்லா தான் இருக்கேன், ஃபஸ்ட் மேலேருந்து எந்திரிங்க அப்படின்னு ஜேகேவை தள்ளுறீங்க. அப்போ அவன் இன்னும் நல்லா மேலே ஏறி படுத்துட்டு, அதெல்லாம் முடியாது, எந்திரிக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தானே தெரியும். நான் ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டேனா? ஏன் இப்போ என்கிட்ட பேச மாட்டேற? நீங்கள் எந்த தப்பும் பண்ணல. ஃபஸ்ட்டு எந்திரிங்க, துணியெல்லாம் பாருங்கள், கலையுது. கலைஞ்சா கலைக்கிட்டோம், திரும்ப மடிச்சுக்கலாம். வா, நம்ம ரூமுக்கு போகலாம். எப்போ பார்த்தாலும் அதே இது, ரூமுக்கு வேறு வேலையே இல்லை. எங்கிட்ட கொஞ்சம் பேசலாமே, சிரித்து பேசலாமே, எதுவும் இல்லை. எப்போ பார்த்தாலும் அதே நினப்பேன். அப்போ ஜேகே பெட்டில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு, எனக்கு புரியல, நான் இப்போ இப்படி பண்ணேன்? உங்கள்கிட்ட நல்லா தானே நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ தான் என்கிட்ட பேச மாட்டேற. நம்ம 2 பேரும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் இருக்குமா? எனக்கு எப்படி இருக்கும்? கடுப்பாக இருக்குது. கிட்ட வந்தால் தள்ளி விட்டுற. ஏன் அப்படி பண்ணுற? ஒன்றும் இல்லை, எனக்கு மூடு இல்லை. அதான் ஏன் இல்லை? சொன்னால் தானே புரியும், சொன்னால் தானே தீர்த்து வைக்க முடியும். சரி, ஓகே, இப்போ என்ன பேசணும் சொல்லுங்கள், பேசலாம் அப்படின்னு ஜேகே பார்த்த மாதிரி உட்காடுறீங்க. அப்போ ஜேகே, அது என்ன பேசுகிறது? இப்படி திடீர்னு கேட்டினா நான் என்ன பேசுகிறது? சரி, இன்றைக்கி என்ன ஆச்சு? டே எப்படி போச்சு? அதே இப்படி மூஞ்சி வச்சுட்டு கேட்குற? நீ இப்படி கேட்டால் என்கிட்ட கேட்கவே வேணாம், போ. சரி சாமி, உங்களுக்கு எப்படி போச்சு இன்றைக்கி? டே நல்லா போச்சா? இப்படி கேளு. இன்றைக்கி வந்து டே நல்லா போகல. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரே அலைச்சல். ஆனால் உருப்படியாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய ஆஃபீஸில் இன்னொரு எம்ப்ளாயி குழந்த பிறந்திருக்கு. அவங்கள போய் பார்த்துட்டு வந்தேன். ஐயோ அந்த குழந்தைங்களெல்லாம் ஒரு டைமும் பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னதுமே உங்கள் ஃபேஸ் அப்படியே வாடி போயிடுது. அப்போ ஜேகே அதை நோட் பண்ணிவிட்டு, ஏன்டி, ஏன் மூஞ்சி எப்படி சோகமாக போகுது? ஏன்? ஒன்றும் இல்லை. சரி கேளு, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒன்றும் சொல்ல வேண்டாம். எப்போ பார்த்தாலும் இதே பேச்சு, குழந்தைன்னு. வேறு ஏதாவது பேச வேண்டியது தானே? எதுக்கடி கத்துற? இப்போ நான் தப்பாக ஏதாவது பேசிட்டேன்னா என்ன? ஒன்றும் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து எழுந்திரிச்சு போய் கபோர்டில் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே இன்னும் கன்ஃபியூஸ்டாக உங்களை பார்க்குறாரு. தென் இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. இதே மாதிரி தான் உங்களுக்கும் ஜேகேக்கும் அடிக்கடி சண்டை வருது. சின்ன சின்ன விஷயத்துலையும் சண்டை வருது. அப்போ ஒரு நாள் நீங்கள் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க டிவி பார்த்துட்டு. அப்போ ஜேகே ஆஃபீஸ் விட்டு வராரு. அவர் உங்களை பார்த்துட்டு எதுவுமே பேசலை. அப்போ நீங்கள் வேணுக்குன்னே சண்டை பண்ணணுன்ட்டு ஜேகேட்ட சண்டை போடுறீங்க. அப்போ அவன் டென்ஷன் ஆகிட்டு, இங்கே பாரு, உனக்கு என்னதான் பிரச்சனை என்னன்னு சொல்ல மாட்டுற, தினமும் ஏதாவது ஒரு சண்டை போடுற. இப்போல்லாம் எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்க மாட்டுது, ஆஃபீஸ்லேயே இருந்துக்கலாம் போல் இருக்குது. சி, எப்போ பார்த்தாலும் சண்டை. என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலை. இப்போல்லாம் என்னை பார்க்க எரிச்சலாக இருக்குல்ல? அப்படி தான் இருக்கும். ஏன் இருக்காது? ஏன் வேறு ஏதாவது பொண்ணு கூட பழக்கம் இருக்கா என்ன? நானும் பாவம்னு விட்டா நீ பாரு இப்போ இப்படிலாம் கேள்வி கேட்குற. என்ன உனக்கு? பிடிக்கலன்னா போய் தொலைடி என்னை விட்டு. ஏண்டி என்னை பிடிச்சிட்டு தினமும் இப்படி இழுத்து டார்ச்சர் பண்ணுற? உனக்கு பிடிக்கலன்னா போ, எங்கேயாவது போய் தொலை. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை. உனக்கு என்னை பிடிக்கல தானே? சொல்லு, உனக்கு பிடிக்கல தானே? நான் தாண்டி கேட்கணும், உனக்கு வேறு யாரும் முடியாத பழக்கம் இருக்கான்னு. நீ தான் அப்படி பண்ணுற. இப்போ இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க இல்லை? என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இப்படிலாம் கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. சூப்பர். நிஜமாகவே எனக்கு உங்கள் கூட இருக்க பிடிக்கல. அப்படியா? அப்போ போய் தொலை உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கே, என்னை விட்டுரு.
அப்படியா, சரி போகிறேன் அப்படின்னு ரூமுக்கு போயிட்டு பேக்லாம் பேக் பண்ணுறீங்க. ஆனால் ஜேகே உங்களை ஸ்டாப் பண்ணவே இல்லை. பிகாஸ் அவருக்கு சலிச்சு போயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. நீங்களும் இதுக்கு தான் வெயிட் பண்ண மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க. என்ன எப்படி போவ, இறக்கி விட்டுமா? ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு ஆட்டோ பிடிச்சி உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுறீங்க. தென் எப்படியோ ஒரு 1 வீக் போகுது. நீங்களும் ஜேகேட்ட பேசல, ஜேகேவும் உங்ககிட்ட பேசல. அப்போ ஒரு நாள் ஜேகே வீட்டில் இருக்கும்போது அவருக்கு ஒரு நோட்டீஸ் வருது. அவர் அதை என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் டைவர்ஸ் நோட்டீஸ் இருக்குது. அதை பார்த்ததும் ஜேகேக்கு தூக்கி வாரி போட்டுருது. அவர் உடனே உங்களுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ நீங்களும் ரொம்ப கேஷுவலாக ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ என்ன, ஏய் உனக்கு என்ன பைத்தியம் முத்தி போச்சா? எதுக்குடி இப்போ எதுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ்லாம் அனுப்பியிருக்க? இங்கே பாருங்கள், எனக்கு சுத்தமாக உங்களை பிடிக்கலங்க. எனக்கு உங்கள் கூட இருக்கவே பிடிக்கல நிஜமா. இங்கே பாரு, சும்மா விளாண்டுருக்காத, வீட்டுக்கு கிளம்பி வந்து சேரு. இங்கே பாருங்கள் ஜேகே, நான் சீரியஸாக பேசுகிறேன். எனக்கு பிடிக்கல, உங்கள் கூட எனக்கு இருக்க பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாரு, நான் திரும்ப சொல்கிறேன், இப்போ நீ இன்னும் வீட்டில் ஒரு மணி நேரத்தில் இருக்கணும். இல்லைனா இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன். இங்கே பாருங்கள், பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எப்படி இது கேவலமாக பிஹேவ் பண்ணுறீங்க? உனக்கு பிடிக்கலையா? ஏன் வேறு என் கூட அது எஃபரில் இருந்தியா? ஆமாம், அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஜேகே உங்களுக்கு திரும்ப திரும்ப கூப்பிடுறாரு, நீங்கள் அட்டனே பண்ணல. அவளுக்கு என்னவா இப்போ எதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேறா? இந்த கருமத்தை வேறு அனுப்பிச்சி வச்சுருக்கா. அப்படி நான் என்ன பண்ணேன்? ஐயோ எனக்கு தலையெல்லாம் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவரோட பைக் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வராரு. வித்தின் 10 minutesல உங்கள் வீட்டில் இருக்கார். கதவை போட்டு தட்டுன்னு தட்டிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஓப்பனே பண்ணல. உங்கள் அப்பாவும் அம்மாவும் திட்டுறாங்க, ஏன் இப்படி பண்ணுற, ஓப்பன் பண்ணுன்னு. ஆனால் நீங்கள் திறக்கவே இல்லை. எனக்கு தெரியும் நீ கதவு பின்னாடி தான் இருக்கேன்னு. இப்போ நீ திறக்கலன்னா சத்தியமாக சொல்கிறேன், கதவை உடச்சிடுவேண்டி. நீங்கள் எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா போயிட்டு கதவை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அம்மா பேசாமல் இரு, கதவை திறக்காத, உனக்கு என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது. அப்போ என்னன்னாவது சொல்லிடி. எவ்வளோ நேரமாக தட்டிகிட்டு இருக்கான் கதவை. தட்டிட்டு அவன் போயிடுவான். எவ்வளோ நேரம் தட்டுவான்? ஒரு மணி நேரம் தட்டுவானா, அதுக்கப்புறம் போயிட போகிறான். சை, நீ என்னமோ பண்ண, நான் போகிறேன் அப்படின்னு உங்கள் அப்பாவும் அம்மாவும் ரூமுக்கு போயிடுறாங்க. நீங்கள் அங்கே போய் சோஃபாவில் படுத்துட்டு அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இல்லை ஜேகே, நீ போயிடு, நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நான் லைஃபே வீணாக்கிடுவேன் ஜேகே. என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது. ஆனால் அவனுக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். வேண்டாம் ஜேகே, நம்மளுக்கு இது. நீ பாட்டுக்கு போய் சந்தோஷமாயிரு, இது வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டு சோஃபாவில் அப்படியே படுத்துட்டு அழுதுட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழித்து டோரில் நாக் பண்ணுற சவுண்ட் ஸ்டாப் ஆகிடுது. நீங்களும் அவன் போயிட்டான்னு நினச்சிட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. தென் இப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. நீங்கள் எப்பவும் போல் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ வாசலில் பார்த்தா ஜேகே அங்கே ஒரு பில்லரில் அப்படியே சாஞ்சு படுத்திருக்காரு. அவரோட கண்ணெல்லாம் அப்படியே அழுது ரெட்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்ததும் மனசே உடஞ்சி போயிடுது. அப்படியே ஜேகே போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே அப்போ உங்களை திரும்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, உனக்கு என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி பண்ணுற, வாடி வீட்டுக்கு போகலாம். ஜேகே, நைட் ஃபுல்லாக வெளியவே இருந்தியா, பாரு எப்படி பனி பெய்யுதுன்னு. ஏன் இப்படி பண்ணுற, என்னால் முடியாதுடி, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. என்னை விட்டு போயிடாதடி, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஜேகே, என்ன ஜேகே நீ பண்ணுற, ஃபஸ்ட்டு உள்ள வா அப்படின்னு அவனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. உங்கள் அப்பா அம்மாக்கெலாம் பார்த்துட்டு சரியான ஷாக்கு. என்னடா இவன் நைட் ஃபுல்லாக வெளியவே இருந்தானா அப்படின்னு. நீங்கள் உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஜேகேவை அப்படியே பெட்டில் படுக்க வச்சு அவனுக்கு ஒரு பிளாங்கெட்டை போட்டு விட்டுட்டு அவன் பக்கத்தில் உட்காடுறீங்க. அப்போ அவன் ரொம்ப டயர்டாக அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டாக வாய்ஸே இல்லாமல் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு, என்னை விட்டு போட மாட்டல, என்னை விட்டு போடாதடி, நீ இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாதுடி, சொன்னால் புரிஞ்சுக்கோ. எதுக்கிடி இப்போ டைவர்ஸ்க்கெலாம்? நான் அப்படி என்னடியோ ஒன்று பண்ணிட்டேன்? நான் உன்னை அடிச்சிருக்கேனா, உன்னை திட்டியிருக்கேனா, இல்லை ஏதாவது குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறேனா? நான் எதுவுமே பண்ண மாட்டேன்டி. எதுக்கிடி இப்போ என்னை விட்டுட்டு போகிறேங்கிற? அப்படி என்னடி நான் பண்ணிட்டேன்? சொல்லுடி, ரீசனையாவது சொல்லு, நான் என்னடி பண்ணேன்? ஜேகே, எனக்கு
தெரியல ஜிகே. என்னடி இது டைவர்ஸ் வேணுன்ற, நோட்டீஸ் அனுப்புகிற, ஏன்னு கேட்டால் தெரியாதுன்ற, என்னடி இதெல்லாம்? அப்போ நீங்கள் ஜிகேவோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நான் ஹாப்பியாக இருக்கணும்ல, சொல்லு. நான் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணுமா வேண்டாமா? எனக்கு நீ எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கணும். அப்போ நீ என்னை விட்டுட்டு போயிடு. ஏன் எதுக்குன்னெலாம் கேட்காத, என்னால் சொல்ல முடியாது அதை. ஆனால் ஒரு வேல்யூடான ரீசன் இருக்குது. ஆனால் என்கிட்ட நீ என்னன்னு கேட்காத. நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீ என்னை விட்டுரு. எனக்காக அது பண்ணுவியா மாட்டியா? என்னடி இப்பெல்லாம் பேசுகிற? நான்லாம் உன்னை விட்டு போக மாட்டேன் ஜெகே. நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தோம்னா சந்தோஷமாக இருக்க மாட்டோம் ஜெகே. ஏன் இருக்க மாட்டோம்? ரீசன் சொல்றீ. எதுக்கு ஒன்றா இருந்தால் சந்தோஷமாக இருக்க மாட்டோம்? ரீசன் சொல்ல. என்கிட்ட இல்லை, ரீசன் இல்லை. ஆனால் எனக்கு அதை சொல்ல வேண்டாம் ஜெகே. நீ போயிட்டு வேறு ஏதாவது பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இரு. வேண்டாம் ஜெகே, நம்ம ஒன்றா இருக்க வேண்டாம். நம்ம ஒன்றா இருந்தோன்னா சந்தோஷமாக இருக்க மாட்டோம். இங்கே பாரு, நான் சந்தோஷமாக இருக்கணுமா வேண்டாமா? சரி, உனக்கு சந்தோஷமாக இருக்கணும்ல, இரு. நான் உன்னை விட்டு போகிறேன். அப்படி தான் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும்னா சரி, டைவர்ஸ் தானே வேணும், வாங்கிக்கோ அப்படின்னு பெட்லேருந்து எழுந்திரிச்சிட்டு அப்படியே ரூம் டோர்கிட்ட போயிட்டு அப்படியே திரும்பி உங்களை ஒரு டைம் பார்க்குறாரு. ஆனால் என்கிட்ட வரணும்னு தோணுச்சுன்னா வந்துடு, சரியா? நான் எப்போவுமே உனக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், உனக்கு வேண்டி மட்டுமே இருப்பேன், சரியா? வருவல்ல? அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லலை, அப்படியே அழுதுட்டு பெட்டில் படுத்துக்கிறீங்க. ஜெய்கே அப்போ எதுவுமே சொல்லலை, அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. தென் இப்படி ரொம்ப பெயின்ஃபுல்லாக டேஸ்லாம் போகுது. ஒரு நாள் ஜேகே உங்கள் கபோர்டில் உங்கள் துணியெல்லாம் அப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்காரு. அவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அப்போது உங்கள் துணி ஒன்று அப்படியே எடுக்கிறாரு. அப்போது ஃபைல் ஒன்று அவரோட காலில் விழுகுது. அதை எடுத்து அவர் என்னன்னு பார்க்குறாரு. அதில் உங்களோட நேம் போட்டிருக்கு. அப்போ ஜேகே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ அதில் இந்த மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்லலாம் போட்டிருக்கோம்ல, ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படின்னு, அப்படி போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. சேம் டைம் ஒரு மாதிரி அவருக்கு கை கால்லாம் ஷிவரான மாதிரி இருக்குது. அவர் உடனே வெளியே வராங்க. அவங்க அம்மா சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க அம்மாட்ட போகிறாரு. அம்மா, இது யாரோட ஃபைலு? என்ன ஃபைல்ரா அது? இங்கே பாருங்கள், நீங்களும் தான் அன்றைக்கி அவ கூட ஹாஸ்பிட்டல் போனீங்க. 2 பேரும் அப்போ முட்டி வெளின்ட்டு போகல, அவளுக்கு ஸ்கேன் எடுக்க தான் போயிருக்கீங்க, அப்படி தானே? என்னடா என்ன வளர்ற? எனக்கு தெரியலையே. இங்கே பாருங்கம்மா, நடிக்காதீங்க. இது என்ன ஃபைலு? ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு போட்டிருக்கு. இது ஒயனோடது தானே? அது எனக்கு தெரியாதுடா, அவக்கு இது தனியாக போயிருப்பா. மா, இதில் டேட் போட்டிருக்கு. நீங்களும் அவளும் அன்றைக்கி எங்கிட்ட முட்டி வலின்ட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்கள்ல, அந்த டேட் இதில் போட்டிருக்கு. பொய் சொல்லாதீங்கம்மா. இப்போ என்ன ஏதுன்னு என்கிட்ட விவரமாக நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைனா இந்த வீட்டில் ஒரு பொருள் இருக்காது, எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிடுவேன். டே நீ உட்காரு, நான் சொல்கிறேன். சொல்லுங்கள், என்னன்னு சொல்லுங்கள். மா, ஏம்மா இப்படிலாம் பண்ணீங்க? நீங்களும் இப்படி பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா? எனக்கு வர வழி தெரியலடா. உனக்கு குழந்தைங்கன்னா எவ்வளோ பிடிக்கும்னு அவளுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் நினச்சேன் அவள் போயிட்டான்னா உனக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் நீ ஒத்துக்கவே இல்லை. நான் திரும்ப ஃபோன் பண்ணி எனக்கு கூப்பிட்டேன். இப்படி வந்துடுடி, என் பையன் பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு. ஆனால் வரமாட்டேன். ஜேகே நல்லா இருக்கணும், அவன் இப்படி தான் இருப்பான் கொஞ்ச நாளுக்கு, அதுக்கப்புறம் அவன் சரியாயிடுவான். அவங்ககிட்ட எக்காரணத்து கொண்டும் இதை பற்றி சொல்லிடாதீங்க அப்படின்னு அவன் தாண்டா என்கிட்ட சத்தியம் வாங்கினான். ஆனால் நான் தான் அவளை ஃபஸ்ட்டு போன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டேன்டா, நீ இருக்க நிலமையில. ஆனால் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாடா. அவளுக்கு நீ நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு போயிட்டாடா. அம்மா, என்னம்மா சொல்கிறீங்க? என்னால் எதுவுமே பண்ண முடியல ஜேகே, அம்மாவை மன்னிச்சிடு அப்படின்னு அவங்க அப்படியே ரொம்ப தேம்பி அழுகிறாங்க. அப்போ ஜேகே அந்த ஃபைலை அப்படியே வச்சுட்டு அப்படியே அவரும் அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரில, அங்கேருந்து எந்திரிச்சிட்டு உடனே அந்த ஃபைலையும் எடுத்துகிட்டு கார்க்கு எடுத்துகிட்டு வீட்டை விட்டு கோவமாக வெளியே போகிறாரு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. அங்கே வந்து டோரை போட்டு தட்டுன்னு தட்டிகிட்ருக்காரு. நீங்களும் கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகே ரொம்ப கோவமாக நின்றுட்டுருக்காரு.
அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு உள்ளே வந்து அந்த ஃபைலை உங்கள் மேலே அப்படியே தூக்கி போடுறாரு. அது நீங்கள் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு சரியான ஷாக்கு. என்னது இது? ஆ சொல்கிறீ, என்னது இது? ஜிகே அது ஒன்றும் இல்லை. இது எனக்கு தெரியுது, படிச்சிட்டேன், அதில் இருக்க எல்லாத்தையும் நான் படித்து பார்த்துட்டேன். ஸோ இதுக்கு வேண்டி தான் நீ என்கிட்ட டைவர்ஸ் கேட்டிருக்க, அப்படி தானே? அப்படிலாம் இல்லை. இங்கே பாரு, செம்ம வெறியில் இருக்கேன். பார்த்தா அப்படியே ஒன்றையும் கொண்டுட்டு நானும் செத்து போயிடுவேன். எதுக்குடி என்கிட்ட சொன்னியா ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு? எங்கள் அம்மா கூட எதுக்குடி ஃபஸ்ட்டு போனேன்? அப்படின்னாலும் நீ என் கூட தானே ஹாஸ்பிட்டல் வந்திருக்கணும். ஜேகே, நமக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு ஜேகே. அதுக்கு இப்போ குழந்தை இல்லைன்னு யார்டி அழுதா? இப்போ குழந்தை பெற்றுக்கலன்னு யார் அழுதா சொல்லு? எத்தனை பேர் குழந்தைங்களே வேணான்ட்டு இருக்காங்க, எத்தனை பேர் அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்க. எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி வாழ்ந்துட்டு போயிருக்கலாமேடி. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு யோசிச்சியா நீ? ஜேகே, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போ. நான் எதுக்கு போகணும்? என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை தள்ள ட்ரை பண்ணுறீங்க. அப்போ அவன் உங்கள் 2 கையுமே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவனோட கோவத்தை எல்லாத்தையுமே அந்த கிஸ்ஸில் தான் காட்டிகிட்டு இருக்கான். உங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரீத் பண்ணவே முடியல. அப்படியே அவனை தள்ளுறீங்க. அவன் இன்னும் உங்களை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவனோட டங் அப்படியே உங்கள் மவுத்துக்குள்ளே இருக்குது. உங்களால் ப்ரீத்தே பண்ண முடியல. ஜிக்கே என்னால் மூச்சு விட முடியல, தள்ள. அப்போ ஜிக்கே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே கொலை வெறியில் பார்க்குறாரு. இங்கே பாரு, உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. நீ வேற, நான் வேற, நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சுது. நீ போ இங்கேருந்து, ஃபஸ்ட் நீ கிளம்பு. இல்லை செல்லம், இனிமேல் தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு திரும்ப உங்களை கிஸ் பண்ணுறான். உங்களை அப்படியே அங்கேருந்து லெஃப்ட் பண்ணிட்டு பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே அவன் கையில் இருந்து துள்ளுறீங்க. ஆனால் அவன் உங்களை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பெட்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு டோரை அவன் காலில் அடித்து சாத்திக்கிட்டு உங்களை பெட்டில் அப்படியே போடுறான். நீங்கள் பவுன்ஸ் ஆகிட்டு மேலே வரீங்க. நீங்கள் அப்படியே பெட்டுக்கு பின்னாடி போகிறீங்க. அப்போ அவன் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அவனோட பேண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்ககிட்ட வரான். இங்கே பாரு, உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்படிலாம் பண்ணுறது தப்பு. நீங்கேருந்து ஃபஸ்ட்டு போ. டைவர்ஸ் ஆயிடுச்சா? எப்படி? நான் உன் புருஷன் இல்லை அப்படிங்கிறத அந்த ஒரு பேப்பர் மாற்றிடுமா? ஒரு சிங்கிள் பேப்பர் மாற்றிடுமா? நானும் அன்னைக்கு நீ அழுதிய ஒரு அழுக, அதில் என்னை பிடிக்கலன்னு நினச்சேன். அதான் நினச்சேன், எப்பட்றா இவளுக்கு நம்மளை பிடிக்காமல் போகுமான்னு. இந்த ரீசனுக்கு வேண்டி தான் நீ என்னை விட்டு போயிருக்க. ஆனால் இப்போ எனக்கு குழந்தை பெற்றுக்க முடியாது, நான் ஆம்பளே இல்லை அப்படின்னா நீ என்னை விட்டு போயிருப்பியா? சொல்லுடி, சொல்லு, போயிருப்பியா? இல்லை, போயிருக்க மாட்டேன். அப்படி தானே எனக்கும். எதுக்கு என்னை விட்டு போனேன்? இல்லை, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். இன்றைக்கி ஒன்று இரு உனக்கு அப்படின்ட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் அவன் கையை தட்டி பண்ணி ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவன் உங்களோட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ உங்களால் அவனை எதுவுமே பண்ண முடியல. நீங்களும் கொஞ்ச நேரம் கழித்து பேசாமல் ஆயிடுறீங்க. அவனோட ட்ரெஸ்ஸையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவனோட 2 விரலை மட்டும் அப்படியே கீழே எடுத்துகிட்டு போய் அப்படியே உங்கள் இதுக்குள்ளே விட்டு அப்படியே பண்ணுறான். உங்களால் ப்ளஷர் தாங்கவே முடியல. அவனோட ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு என் கூட வருவேன்னு சொல்லு. நான் வரமாட்டேன். வரமாட்டியோ அப்படின்னு வேகமாக பண்ணுறான். உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு முட்டாள். அந்த பேப்பர்லேயும் வித் சைனில் என்னால் நம்ப முடியாது. நீ என் பொண்டாட்டி தான். நீ இப்போ என் கூட வீட்டுக்கு வரல அப்படின்னா உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு வீட்டில் அடைச்சி வச்சுப்பேன், புரியுதுல்ல? அப்படின்னு அவனுக்கு அண்ணியாக வெளியே எடுத்துகிட்டு இப்போது அப்படியே உங்கள் 2 காலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களை படுக்க வச்சுட்டு அப்படியே உங்கள் மேலே வந்து படுத்துட்டு மெதுவாக இன்செர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களால் என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு ஒரு பக்கம் ப்ளஷராகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் என்னடா நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும் இருக்குது. ஆனால் அவனுக்கு உங்களால் நோ சொல்லவும் முடியல. அவன் அதுக்கு விடவும் மாட்டுறான். தென் எப்படியே ஒரு 1/2 hour ஸ்கிப் ஆகுது. பெட்டில் அப்படியே உங்களை போட்டு 1/2 hour புரட்டி எடுத்திருப்பாரு. இப்போ திரும்ப அப்படியே உங்கள் செஸ்ட் கிட்டே வந்துட்டு பைட் பண்ணுறாரு. ரொம்பவே ஹார்டாக பைட் பண்ணுறாரு. ஜெக்கு,
அது இருக்கிறதுல சென்சிட்டிவான பார்ட் ஜேகே. அது ஏன்டி கடிக்கிற? உனக்கு தேவைதாண்டி, இரு, இன்னும் எங்கெல்லாம் கட்டிப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் தொப்புள்கிட்ட போகிறாரு. அங்கே போயிட்டும் அப்படியே பைட் பண்ணுறாரு. நீங்கள் அவன் ஹேரை அப்படியே நல்லா டைட்டாக பிடிக்கிறீங்க. ஏய் கயட்ரி கயட்ரி. மாட்டேன், எனக்கு வலிக்குது. அப்போ அவன் அவங்க 2 கையுமே அப்படியே மேலே வச்சு அவனோட டையை எடுத்து அப்படியே கெட்டிடுறான். அப்படியே இப்போ கீழே போயிட்டு அங்கேயும் கடிக்கிறான். ஏய் என்ன பண்ணுற? வலிக்குது. நீ இப்படிலாம் பண்ண மாட்டல்ல, ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு வலிக்கும்னு உனக்கு தெரியும்ல. இதெல்லாம் எப்போவுமே இது நீ இப்படிலாம் பண்ண மாட்டல்ல. ஆ, எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். என்னை விட்டு போனில்ல, அப்போ எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? அதெல்லாம் நீ நினைக்கல. எனக்கு வலிக்குமே நீ யோசிக்கல. அப்புறம் எந்த மைத்துக்கடி உனக்கு வலிக்கும் நான் யோசிக்கணும் அப்படின்னு அவன் அப்படியே அவனுக்கு தோன்ற பக்கம்லாம் கடிச்சு கடிச்சு வச்சிட்ருக்கான். உங்கள் கையை வேற கட்டி வச்சுட்டான். உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப உங்கள் காலை ஸ்ப்ரெட் பண்ணுறான். என்னால் முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது. போதும் ஜிக்கே, நீ என்னை ரொம்ப ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணுற. வலிக்கட்டும், என்னை மென்டலி நீ ஹர்ட் பண்ணில அப்படின்னு திரும்ப இன்சர்ட் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணிகிட்ருக்கான். அப்படியே பண்ண பண்ண உங்கள் கையை அவுத்து விட்டுறான். நீங்கள் அப்போ அவனோட ஷோல்டரை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. மெதுவாக வச்சு பண்ணடா பொறுக்கி, வலிக்குது. சொல்ல, உன் புருஷன் யார்? சொல்றி, உன் புருஷன் யாருடி? நீதான் 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 என் புருஷன். அப்புறம் எதுக்கு? அப்புறம் எப்படி உனக்கு விட்டு போக மனசு இருந்துச்சு அப்படின்னு அப்படியே ஃபோர்ஸாக பண்ணுறான். எனக்கு வலிக்குது. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும், நீ இதை மறக்கவே கூடாது. தென் எப்படி ஒரு 1/2 hour ஸ்கிப் ஆகுது. உங்களை ஒரு 1 hour அவன் நல்லாவே வச்சு செஞ்சுருப்பான். கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவனை பார்க்குறீங்க. ஜேகே, நீ கிளம்பு, அப்பா அம்மா வந்துடுவாங்க. நான் கிளம்பணுமா? நான் என்ன உன் கல்ல புருஷனா? வந்துடுவாங்க போங்கிற? மூடிட்டு எந்திரி, வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கா? நான் வரல. நான் இவ்வளோ சொல்லியும் நீ திரும்ப புரிஞ்சுக்கோ. என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது. உனக்கு குழந்தைங்கன்னா எவ்வளோ பிடிக்கும், அதை எனக்கு உனக்கு தர முடியாது ஜேகே. ஏய், யாரடி கேட்டா குழந்தை வேணும்னு? இருந்துச்சு, ஆமாம். ஆனால் உன் மூலயமா தான் பெற்றுக்கணும்னு இல்லைடி. நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குடி. இல்லைனா குழந்தையே இல்லாமல் கூட இருந்துக்கலாம். ஆனால் நீ இல்லாமல் எப்படி நான் இருப்பேன்? ஐயோ, ப்ராக்டிக்கலாக பேசு. இது வேண்டாம் நம்மளுக்கு. எல்லாம் உன்னையுமே தப்பாக பேசுவாங்க. இவன் ஆம்பளே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா தப்பும் என் மேலே தான் இருக்கும். ஏன் 4 பேர் 4 விதமாக பேச தாண்டி செய்வாங்க. அதை எதுக்கடி நம்ம காதில் வாங்கிட்டு நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணணும்? நம்மளுக்கு வேண்டி வாழ்கிறோமா இல்லை 4 பேர்த்துக்கு வேண்டி வாழ்கிறோமா? எனக்கு தெரியாது. இப்போ நீ என் கூட வீட்டுக்கு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா உன்னை நான் கொன்றுவேன், அப்புறம் நானும் செத்துடுவேன். இதுதான் நடக்கும். 2 பேரும் செத்துடலாமா? சொல்லு. அட் திஸ் பாயிண்ட் உங்களுக்கு புரியுது அவன் உங்கள் மேலே எவ்வளோ அப்சஸ்டாக இருக்கான், அவன் எவ்வளோ உங்களை லவ் பண்ணுறான் அப்படின்னு. இதுக்கு மேலே அவனை விட்டுட்டு வந்தால் உங்களாலேயும் இருக்க முடியாது, அவனாலேயும் இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு புரியுது. ஸோ அவனை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அப்போ அவங்கள பேக்கப் பண்ணவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இன்னுமே டைட்டாக அவனை ஹக் பண்ணுறீங்க. இங்கே பாரு, இந்த கொஞ்சல் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். உன் மேலே செம்ம வெறியில் இருக்கேனா, கிளம்பு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவனோட ட்ரெஸ்லாம் போட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம அப்படியே வெளியே போகிறான். நீங்களும் உங்கள் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வெளியே போகிறீங்க. காரில் போகும்போது நீங்கள் ஒன்றுமே பேசல, அவனுமே ஒன்றும் பேசல. ஆக்சுவலி இது ஒரு மிட் நைட் டைம். அப்போ கார் ஒரு ஃப்ரிட்ஜு கீழே போய் நிற்கிது. சுற்றி ஒரு வண்டியும் போகிற மாதிரி இல்லை. அப்போ ஜேகே ஒரு ஃப்ரிட்ஜுக்கு கீழே நிறுத்திட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்ன, ஏன் நிறுத்திட்டீங்க? ரோட்டில் யாருமே இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்குது, போகலாம், பயமாக இருக்குது. அப்போ ஜேகே அவனோட சீட் பெல்ட்டை கழட்டிட்டு அப்படியே உங்களை இழுத்து அவரோட மடியில் உட்கார வைக்கிறாரு. ஐ மீன் எப்படின்னா, இப்போ சீட்டில் அவர் உட்காந்துருக்காரு. உங்களோட 2 காலுமே வந்து அவனோட ஹிப்பை சுற்றி பிடிச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஜேகே, என்னங்க பண்ணுறீங்க? போகலாம், இருட்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு காரில் பண்ணணும், ஃப்ரிட்ஜு கீழே நின்று இந்த மாதிரி ஒரு வண்டியுமே இல்லாத இடத்துல எனக்கு பண்ணோம். ஏங்க வேண்டாங்க, வீட்டுக்கு போகலாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது, இங்கே வச்சு பண்ணணும். ஏங்க, அவன் மேலே நான் ஆல்ரெடி கடுப்பில் இருக்கேன், செம கோவத்தில் இருக்கேன். வேண்டான்னு சொல்லி இன்னும் என் கோவத்தை நீ வச்சு தான் பண்ணுற.
சரி, ஆனால் இப்படி இங்கே பேக் சீட் அதெல்லாம் முடியாது. இப்படி தான் பண்ணணும். நீ இப்படியே உட்காரு. சும்மா பேண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணு. நானே என் பேண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். இங்கேயே வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்கள் பேண்ட்டை ரிமூவ் பண்ணி அப்படியே தூக்கி போட்டுட்டு அவன் பேண்ட்டையும் லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே அங்கேயே வச்சு பண்ணுறான். உங்களால் சத்தமும் போட முடியல. பிகாஸ் இந்த ரோடு சத்தம் போட்டால் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் அப்படின்னு அவனோட நெக்கில் அப்படியே உங்களோட ஃபேஸை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவனும் அப்படியே ஹெவியாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஒரு 10 நிமிஷம் கழித்து புல் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் ஒரு 5 நிமிஷம் கிட்டத்தட்ட கிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஜேகே அவரோட பேண்ட்டை போட்டுட்டு உங்களுக்கும் பேண்ட்டு போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே பேக் சீட் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அவனை அப்படியே ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறீங்க. எதுவும் பண்ண மாட்டேன், நானும் மனுஷன்தான், எனக்கும் எனர்ஜிலாம் அவ்வளோக்கு இல்லை, உங்கள்கிட்ட பேசணும் வா அப்படின்னு பேக் சீட் கூட்டிகிட்டு போயிட்டு அவரும் படுத்துட்டு அப்படியே உங்களை அவர் மேலே படுக்க வைக்கிறாரு. என்னங்க இது, ரோட்டில் நின்றுட்டு போகலாங்க. நாளைக்கு நம்ம ஒரு ஆர்ஃபனேஜ் போய் ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம், சரியா? நீ பார்த்துப்பல்ல அந்த குழந்தைய அப்படின்னதும் நீங்கள் டேரி ஐஸோட ஜேகேவை பார்க்குறீங்க. எதுக்கு பலிக்கிற, இதில் அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு வளர்த்துக்கலாம். ஆமாம், எனக்கு குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும் தான். நீயும் நானும் வளர்க்கணும், ஒரு நல்ல பேரண்ட்டாக இருக்கணும்லாம் எனக்கு இருக்குது எல்லாமே. அதுக்குன்னு நீ எல்லாமே எனக்கு அது எதுவும் வேண்டாம். குழந்த தானே வேணும், எனக்கு பிடிக்கும். சரி ஓகே, உன்னால் முடியாது, நம்ம தத்தெடுத்துக்கலாம். நாளைக்கு ஆர்ஃபனேஜ் போய் தத்தெடுத்துக்கலாம், சரியா? அப்போ நீங்கள் உங்கள் ஃபேஸை ஜேகேவோட நெக்கில் வச்சுட்டு அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒன்றுமே இல்லை வாயன், குழந்த பெற்றுக்க முடியல அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைடி. குழந்தைங்க தான் வாழ்க்கையாக சொல்லு, அப்படிலாம் இல்லை. 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வான். பேசிட்டு போட்டும், நம்மளுக்கு என்ன? ஜேகே அண்ணா, ஆனால் அது நம்ம குழந்த, நம்ம நினைக்கிறதுல தான் வாங்கிட்டுருக்கு. அழகாக ஒரு குழந்த, எனக்கு பொண்ணு தான் வேணும், சரியா? ஃபஸ்ட் நம்ம ஒரு பொண்ணை தத்தெடுத்துக்கலாம், அப்புறம் வேணும்னா ஒரு பையனை தத்தெடுத்துக்கலாம், சரியா? ஜேகே, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு இப்போது நீங்கள் கொஞ்சம் மேலே போயிட்டு அப்படியே மெதுவாக அவனுக்கு கிஸ் பண்ணுறீங்க. அவனை உங்களை பேக் கிஸ் பண்ணுறான். சரி, சாரி, நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன், உங்ககிட்ட பேசியிருக்கணும் இதை பற்றி. சாரி. ஒன்றெல்லாம் என்னால் மன்னிக்க முடியாது. அப்போது என்ன பண்ணால் மன்னிப்பீங்க? எனக்கு தினமும் இப்படி ஒரு 2 ரவுண்டு, ஓகேவா? தினமும் 2ஆ? அப்போனா போ, என்னால் ஒன்றும் மன்னிக்க முடியாது. சரி ஓகே, 2 இல்லை 3 வச்சுக்கலாமா? வர்றா, ஃபுல் ஃபார்மில் இருக்க போலே, இன்னொரு ரவுண்டு இங்கேயே போகலாமா அப்படின்னு திரும்ப அப்படியே உங்களை கீழே படுக்க வச்சுட்டு அவன் மேலே வரான். எங்கே யாராவது வந்துட போகிறாங்க, காரில் இருக்கோம். வந்தால் வராண்டி, நம்மளுக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். ஓகே காய்ஸ், இந்த ஸ்டோரியை நான் இதோடு இங்கே முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரியல எப்படி இருக்குது அப்படின்னு, நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். ஓகே, டாடா பாய்.